guys, welcome to our channel LD. இன்னைக்கு புதிய வீடியோட நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அது என்னன்னு சொன்னா ஹோம்மேட் காபி பவுடர் எப்படி செய்யறது அப்படின்ற ஃபுல் வீடியோன்னு உங்களுக்காக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. என்ன சொன்னா மரத்துல இருந்து காபி புடிங்கி எடுத்து அதை ஊற வைக்கணும். கண்டிப்பா ஒரு 3 நாள் சரி ஊற வைக்கணும். அதோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டா ஆகுறதுக்காக இப்போ ஊற வச்சு காய வச்சு எடுத்து வறுத்து கடைசியா காபி பவுடர் செய்திருக்கோம். ஃபுல் வீடியோவும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்காக வீடியோ வருது, போய் செக் பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காபி விதை வந்து தண்ணியில் ஊறி இப்போ ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறப்பே விலங்கும் நல்லா இது தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே ஊறி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது ஃபுல்லாகவே ஒவ்வொன்றா உரிச்சு இது விதையெல்லாம் தனியாக ஒரு டிஷ்ஷில் சேர்க்க போகிறோம். வாங்க சார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தோல் அவிழ்த்தி உரித்து எடுத்துட்டோம். இப்போ கழுவி இதை காய வைக்க போகிறோம். இப்போ கழுவி எடுத்து நல்லா காய வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது அவ்வளோத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். இது அவ்வளோத்தையும் உரலில் போட்டு போயிடுச்சு. இப்போ இருக்க இந்த தோலை ஃபுல்லாக கலட்டி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நாங்கள் தோலை உரித்து எடுத்த விதை தான் இதில் இருக்குது. இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னா வறுத்து எடுக்க போகிறோம். கோப்பி விதையெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும். இதோட நம்ம வாசனைக்காக என்ன சேர்க்குறோம்னா ஏலக்காய் கொஞ்சம் தேவையான அளவு வாசனைக்கு நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் சீனி ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் மிச்ச நாள் வச்சு இருக்கிறதுக்காக நம்ம சீனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நல்லா கிரைண்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு. வாங்க ஒன்று ஊற்றி குடிச்சு பார்ப்போம். நம்ம இப்போ இதை ஊற்றி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
காபி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் காபி மரம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்ஷி. பாய்.